ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெட் சில்லி வித் பெப்பர் ஸ்பைசி சிக்கன் கிரேவி தான். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பெரிய வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஜீரகம், குருமிளகு, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, பட்டை 3, 4 கிராம்பு, 2 தக்காளி, ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகா, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. மசாலா ஐட்டம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இப்போது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, 4 கிராம்பு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை ஆனோன்னே இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஜீரகம், குருமிளகு, சோம்பு இது 3ஐயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வறுக்கிற எல்லா பொருளுமே மசாலா அரைக்கிறதுக்காக தான் சேர்க்குறோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதையும் நம்ம ஒன்றா இந்த மாதிரி நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மொத்தமாக போட்டால் எல்லாமே ஃப்ரை ஆகாது, தனித்தனியாக இந்த மாதிரி போடும்போது நல்லா ஃப்ரை ஆயிரும். இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் ரொம்ப நமக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, ஓரளவுக்கு 50% இந்த மாதிரி வதங்கினா போதும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏதோ நல்லா வதங்கின உடனே நம்ம ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்ல திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மசாலா இது அரைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது 2 பீஸ் பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரைக்கிறதுக்கு பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துக்கனால சும்மா ஒரு 2 சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இப்போ நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து அது வதங்கினோன்னே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோடையே நம்ம எடுத்து வச்சுருந்த 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணல, அப்படியே முழுசாக தான் சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி கட் பண்ணி சேர்க்குறதில்ல, மசாலாவிலே அரைச்சி சேர்த்துருக்கனால தக்காளி முழுசாக கட் பண்ணி போட போகிறதில்ல. இந்த மசாலா மட்டும் தான் சேர்க்குறோம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு நல்லா இன்னும் திக்காக ஆயிரும் இந்த மசாலா. நல்லா இப்போ நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சிருச்சு இந்த மசாலா. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், சிக்கன் மசாலா, அப்புறம் வீட்டிலே அரைச்ச குழம்பு தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவும் நல்லா எண்ணெயிலேயே பொரியட்டும். நமக்கு தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலே பொரியும் போது நல்ல டேஸ்ட்டு வரும். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம்.
சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த டைமில் நான் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகம் சேர்க்க வேண்டாம், சிக்கன் வேகிறதுக்கு மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். நான் 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். அப்போது சிக்கன் கரெக்டான அளவில் வெந்திருக்கும். இப்போது 2 விசில் விட்டு கரெக்டாக நான் ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். கரெக்டான அளவில் இருக்குது. இது நம்ம சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். காரம் மட்டும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபிலாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.